நாங்கள் வந்து சேஃப்டி பவுன்சர் சொல்லுவாங்க. ஸோ சஃபாரி ஒர்க்குன்னுவாங்க. நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சைட்லேருந்து எப்படியும் ஒரு 200 பீப்புள் இருப்பாங்க. பவுன்சர்ஸ் மட்டுமே. அவ்வளோ பெரிய ஏரியா அது. அதனால இங்கே கிட்டத்தட்ட விக்ரவாண்டியில் 5 lakhs 10 lakhsன்றது இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் இங்கே இருக்கிற இடம் பார்த்தா 20 lakhs மேலே கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சஃபாரி ஒர்க்கு பார்த்தீங்கன்னாக்கா மக்களை வந்து பாதுகாக்கிற ஒரு இது ஒர்க்கு தான். ஸோ நிறைய பப்ளிக் வரும்போது நம்ம இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுனால எங்களை ஒரு ஜென்ஸ் ஒரு 50 பேர், லேடிஸ் ஒரு 50 பவுன்சரை போட்டிருக்காங்க. மாநாடு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விக்ரவாண்டி அந்த விட இது அதிபயங்கரமாக இருக்கும். 500 ஏக்கர் நிலப்பரப்பில் பண்ணியிருக்காங்க. எல்லா செட்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும். அடுத்த விஜயோட மாநாடுக்கு வந்து இந்த மாநாடு எப்படி நடக்கப் போகிறது என்பதை உற்று நோக்குங்கள். பிஹைண்ட் வுட்ஸோடு இணைந்து செய்தியாளர் ரமேஷ், நம்மோடு ஒளிப்பதிவாளர்கள் நவீன் மற்றும் கௌதம். 2ஆம் மாநில மாநாடு பணிகள் விறுவிறுப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. நாளைய தினம் மாநாடு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கடுமையான வெயில்ல இங்க பணியில ஈடுபட்டு இருக்க ஊழியர்கள். நீங்க என்ன பணியில இங்க ஈடுபட்டிருக்கீங்க? நாங்க வந்து சேஃப்டி பவுன்சர் சொல்லுவாங்க. ஸோ சஃபாரி ஒர்க்குன்னுவாங்க. ஸோ இந்த சஃபாரி ஒர்க்கு பாத்தீங்கன்னாக்கா மக்களை வந்து பாதுகாக்கிற ஒரு இது ஒர்க்கு தான். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சைடு எல்லாம் டாய்லெட் வசதி, அவங்களுக்கு தெரியாத பீப்புள் வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கரெக்டா கொடுத்து பண்ண போறது. நல்லா பண்ண உங்களை நம்பிதான் எல்லாம் மக்கள் வராங்கன்ட்டு அந்த ஒரு இதுக்காக நாங்க உணர்வுபூர்வமா எடுத்து பண்ணுவோன்றது நிச்சயமா இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா இந்த மாநாடு செட்டிங்கே பார்க்கும்போது தெரியுது. ஸோ நிறைய காலையில நிறைய சோசியல் மீடியா வராங்க, பேட்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உண்மையிலே எங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு. நாங்களும் இந்த வெயில்ல கஷ்டப்பட்டு அந்த கஷ்டம் இல்லாம நமக்கு கொடுக்குற சேலரியை வாங்கிட்டு போயிட்டு ஸோ ஹாப்பியா இருக்கணும். அவங்க வர மக்களும் என்னென்ன தேவையோ அதை நாங்க மனசார பூர்த்தி செய்து தருவோம். இது போல பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாநாடு பணிகள்ல வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்குது. சிறு கடை வியாபாரிகளுக்கு நிறைய வாழ்வாதாரம் கிடைக்குது அப்படின்றத சொல்லலாம். அவங்க இந்த கடுமையான வெயில்ல நின்றுட்டு இந்த பாதுகாப்பு பணிகளை நாளைக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்க போகுது. அதுல இவங்களோட சேர்த்து இன்னும் ஆயிரக்கணக்கான பவுன்சர்ஸ் இந்த இடத்துல ஈடுபட போறாங்க. தன்னார்வலர்கள், பாதுகாப்பு பணியாளர்கள் எல்லாமே ஈடுபட போறாங்க. ஒரு மக்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபடணும்